பார்க்கணும் ஆசை. ஒரு மாற்றம் வேணும் சார். அப்புறம் வந்தால் தான் மகளிர் சப்போர்ட் கிடைக்கும். நான் பாதிக்கப்பட்டவங்க சொல்றேன், நிறைய பாதிக்கப்பட்டு மகளிர் பாதுகாப்பு வேணும் சார். டிசம்பர் 1ஆம் தேதி என் குழந்தைய ஆக்சிடென்ட்ல இறந்து போச்சு. ஒரு போலீஸுக்காரங்க ஒன்றுமே கேட்க முடியல சார். திருநெல்வேலி மாவட்ட சமாதானம் பத்தில் எந்த ஹெல்ப் பண்ணாமல் நினைக்கிறாங்க. என்ன சார் கவர்மெண்ட் இது? அவர் பக்கம் எல்லா கேர்ள்ஸும் பெண்கள் ரொம்ப பக்கம் இருக்கு. நமக்காக அவர் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கிறாரு திரு ரவி அவர்கள். உட்காருங்க உட்காருங்க. விஜயமங்கலத்தில் பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த குழந்தை இறந்ததை பற்றி விசாரணை ஆகும். அது வரைக்கும் விசாரிக்க கூட இல்லை சார். நல்லா பேச விடாது. அது வரைக்கும் யாருமே விசாரிக்கல சார். அதை நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இந்த பேட்டி கொடுத்தேன்ல சார். பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் விஜய் சார் வந்து மாவட்ட நிர்வாகிக்கு சொல்லி, திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகி அவங்க போய் பார்த்து அதுக்கப்புறம் தான் இந்த விசாரணைக்கு எடுத்துருக்காங்க சார். அப்போ நான் என்ன சொன்னேன், பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை. அந்த டைமில் கோயம்புத்தூரில் ஒரு இன்சிடென்ட் வந்து இல்லை சார், உங்களுக்கு தெரியும். அதனால தான் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணால் மகளிர் போலீஸ் காவல் நிலையம் அதிகரிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி இங்கே கொடுக்கக்கூடிய புகாரை உடனடியாக அவங்க பரிசீலிக்க வேணும். புகாரை வாங்கி அங்கே போட்டு அப்படி போகக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. அதுக்கு வந்து விஜய் சார் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக செய்வார், அந்த நம்பிக்கை இருக்குது. நாங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கிறோம். கண்டிப்பாக எங்கள் ஊரில் இருக்க போட்டு மொத்தம் வித்தியாசம் போட வைக்கிறோம். நமக்கு கேரண்டி சார். கண்டிப்பாக.